ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒன் பீஸ் நாடு. நம்ம இன்னைக்கு ப்ளூ பாக்ஸ்ங்கிற ஒரு அனிமே பத்தி கன்வர்சேஷன் பண்ணலாம்னு இருக்கோம். நம்மளோட இப்போ ஒரு அன்பு நண்பர் செந்தோ வந்திருக்காரு. வணக்கம் செந்தோ. வணக்கம் இரணியகர். நம்ம வந்து ப்ளூ பாக்ஸ் அனிமே பத்தி சின்ன கன்வர்சேஷன் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ப்ளூ பாக்ஸ் அனிமே பார்த்தேன்னு வச்சுக்கீங்களேன், இப்போ வந்து அது ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஓமை கடவுளை படம் பார்த்துருப்பீங்க. அதுல சீனியர் ஜூனியர் லவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருப்பீங்கல்ல. அதே மாதிரிதான் ப்ளூ பாக்ஸ் அனிமையை நமக்கு பார்க்கும்போது அந்த ஒரு லைக் சீனியர் ஜூனியர் லவ் எப்படி அவ்வளவு அழகா கொண்டு போக முடியுங்கிறத அவங்க ஒரு ரீசெண்டாக அனிமையோட கொடுத்துருப்பாங்க. லைக் அதோட இது அனிமேஷனும் சரி, அது போக அது வந்து ஒரு லைக் ஒரு ராம்காம் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி நம்ம சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் செந்தோ? நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ட்ரையாங்கிள் லவ் பேஸ்டான கதை. வந்து இந்த கதையோட பிளஸ்ன்னு பார்த்தாலே 2 ஃபீமேல் கேரக்டர் தான். எனக்கு தெரிஞ்சு மேல் கேரக்டர் வந்து லைட்டா உதவாங்கன்னு சொல்லுவாங்களே, அவனோட ஏம் என்னவா இருக்குன்னு பார்த்தா அவன் வந்து ஒரு நேஷனலுக்கு செலக்ட் ஆகணும். அந்த ஸ்டோரியை வந்து அதே ஸ்டோரி நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நிறைய கதை இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்லம் டங்க் பார்க்கலாம், இல்ல ஹஜினமோ இப்ப பாத்துட்டு போயிறீங்க. நீங்க வந்து நமக்கு வந்து லவ் ஸ்டோரி தான் எங்க மெயின் சொல்லுவாங்கல்ல. இல்ல உண்மை உண்மை. இந்த லவ் ஸ்டோரியை வந்து நீங்க பாக்கணும்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் சொல்லுவாங்களே. இது வந்து லைட்டா ஸ்போர்ட்ஸ் ஜானர்ல வர மாதிரி இருக்கும். நீங்க ஸ்போர்ட்ஸ் ஜானர் வந்து ஒதுக்கிட்டு அந்த ரொமான்ஸ் காமெடியை வந்து பார்த்தா இந்த எனக்கு தெரிஞ்சு ப்ளூ பாக்ஸ் வந்து ஒரு நல்ல அனிமி. ஆமா சென்று நான் பார்க்கும் போதே எனக்கு இதுல நீ சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி அசல கொஞ்சமா இருக்கு ஸ்போர்ட்ஸ் கான்சென்ட்ரேஷன்ங்கிறது. பட் ரொமான்ஸ்ங்கிறதுக்கு அதுக்கு உண்டான ஒரு மசாலாவும் சரி கரெக்டா ஈக்குவலா தூவி விட்டுருப்பாங்க. அது வந்து லைட்டா ஸ்போர்ட்ஸ் வந்து பெருசா ஒர்க் ஆகலனாலும் இது நமக்கு வந்து ரொமான்ஸ் காமெடி ஒர்க் ஆனால இது வந்து ஓகே, இது வந்து ஒரு நல்ல அனிமே நம்ம சொல்லிடலாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா. ஏன்னா இப்ப வந்து நம்ம நிறைய லவ் அனிமே பார்த்திருப்போம். லவ் அனிமே பார்க்கும்போது நமக்கே தெரியும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட சின்ன சின்ன ஹெல்ப், அது போக ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண நமக்கே ஆர்வமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில இப்ப நடந்துடக்கூடாதான்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு சின்ன ஆர்வத்தை கொடுக்கும் மிஸ்டர் செந்தோ. ஆமா, இது வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்காத விஷயத்த பாக்குறதுனால நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா நமக்கு வந்து பார்க்க முடியுது வந்து. அதுதான் இதோட இந்த கதையோட பிளஸ் பாயிண்ட். நம்ம வாழ்க்கை இது நடக்கலையேன்னு ஒரு ஃபீலிங் வருது இல்ல. இல்ல உண்மை. ஏன்னா வந்து இப்போ நானே சின்னாச்சும் இப்போ வந்து கிரஸ்டஸ்ல ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கியூட்னஸ்க்காகவும் சரி, அவங்களோட அந்த ஒரு என்னன்னு சொல்றது தெரியல எனக்கு. அதாவது ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்டு அந்த கேரக்டருக்கு லிட்டரலா வந்து நம்ம சொல்ல போனா அப்படிதான் இருந்துச்சு எனக்கு அந்த அனிமி பார்க்கும்போது. ஆமா, எனக்கு இந்த இயர்ல இந்த 2024ல பார்த்தா நான் வந்து ஒரு நல்ல கிரஷ் லிஸ்ட்ல வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து ஐயோ செண்டோ மறந்தே போச்சு பாருங்க. நம்ம இந்த கதையோட ஒன்லைன் பத்தியே பேசாம இருக்கோம். இந்த கதையோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஜூனியர் பையன் இருக்கா, அவன் தான் நம்ம மெயின் ஹீரோ. அவன் வந்து ஒரு சீனியர் மேல சின்ன கிரஷ் இருக்குது. ஏர்லி மார்னிங் ஏஞ்சி பிராக்டிஸ்க்கு போறது, போயிட்டு அப்படியே சைட் அடிக்கிறது, போயிட்டு ஆனா பேசலாம் ட்ரை பண்ணுவாப்ல. பாதி நேரம் அவர் ட்ரை பண்ணது எல்லாம் வேஸ்டா தான் போகும். அதனால சரி ஓகே என்னடா இது வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சாயங்காலம் ரூமுக்கு வீட்டுக்கு போவாரு. வீட்டு கதவை திறந்து பார்த்தா திடீர்னு ஒரு கிரஷே உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் கிரஷ் இங்க என்ன பண்ணிருக்காங்கிற மாதிரி வீட்டுல அவங்க அம்மாட்ட விசாரிக்கும் போதா தெரியும் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இவங்க. இந்த அவங்க அம்மா வந்து அந்த அந்த பொண்ணு வந்து இப்ப நேஷனல்ஸுக்கு இப்ப இந்த மாதிரி பேஸ்கெட் பால்ல போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதனால நம்ம வீட்டுல தங்கிதான் படிக்க போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு இன்ப அதிர்ச்சியை வந்து ஹீரோட்ட கொடுப்பாங்க. ஐயோ 2 பேர் எப்படி ஒரே வீட்டுல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பதட்டத்தோட இருக்காப்ல. அதுதான் வந்து நம்ம இந்த முக்கியமான கான்செப்டே இதுதான். இப்ப 2 பேர் ஒரே வீட்டுல இருந்து எப்படி லவ் டெவலப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இந்த ப்ளூ பாக்ஸ்ங்கிறது. இது போக ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்காங்க. அவங்க அந்த ஃப்ரெண்டுக்குமே ஹீரோ மேல ஒரு பிரச்சனை கஷ்டம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சீனியர் கிளாஸ் இருக்கிற ஒரு சீனியரோட இந்த ஒரே வீட்டுல இருந்து தங்கி போறாங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரியும் போது அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப காமெடியா ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் குட் மாதிரி கொடுக்கும். அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவா, ரைவலா எடுத்துக்குவாளா இல்ல அந்த பொண்ணை வந்து காம்படிஷனா எடுத்து நான் தான் கரெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சினாரியில போகுமாங்கிறது நமக்கே ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். இதுதான் இந்த கதையோட ஒன்லைன். இந்த கதையோட ஒன்லைன் சொல்லுவாங்கல்ல, இது வந்து ஒரு ஆரேட்டர் ஒன்லைன் சொல்லுவாங்கல்ல. இது வந்து எவ்வளவு மேல போன 18+ ஆயிரம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து கரெக்டா அந்த 16+ கொண்டு முடிச்சிருப்பானு இந்த கதையை வந்து. அதுல வந்து சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து 18+ இது இதுமே நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா 16+ பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு சொல்லுவாங்கல்ல. இது வந்து நார்மல் லைஃப்ல நடக்கிற மாதிரி இருக்கு வந்து. ஆமா, இது நம்ம டெய்லி லைஃப்ல வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோங்கிறத அனிமையில அழகா காமிச்சிருப்பாங்க. கரெக்ட் தான் சிந்தம். இது வந்து ஓகே சொல்லுவாங்கல்ல, இந்த லைன்ல அவங்க கரெக்ட் தெளிவா இருக்காங்க சொல்லுவாங்கல்ல. அந்த லைன் மாறாம லிட்டரலா கதையோட கொண்டு போயிட்டாங்க. நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த கதை வந்து நம்ம மேக்ஸிமம் லவ் பண்ற எல்லாருக்குமே அந்த ஃபீல் ஒன் சைடு இந்த சீனியர் பிளஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீல் எனக்கு தெரியும்ன்றது எனக்கு புரியுது. அதான் அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து கரெக்டா சொல்லுவாங்க. அந்த ஹீரோக்கோ ஃப்ரெண்டுக்கோ அந்த சீனியருக்கு இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெளிவா காட்டிருப்பாங்க வந்து. இதுவே நம்ம பார்த்த வரையும் வந்து ஒரு 9 எபிசோடு தான் வந்திருக்கு. வந்த வரையும் சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு வந்து.
இது போக நம்ம ஃப்ரெண்டுக்கே லிட்டரலா கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம ஃப்ரெண்ட் எப்பயும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு, பட் கிரஷ் உண்மையா லவ் பண்ற பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த ஃப்ரெண்ட் இப்ப இவன் கண்டுபிடிக்கிறானா இல்லையாங்கிறது நம்ம ஃப்ரெண்டு தூரமா நீ வேடிக்கை பாக்குறது அதெல்லாம் நல்லா அது இருக்கு. வந்து இல்ல இது வந்து தமிழ் சினிமால வர ஃப்ரெண்ட் கேரக்டர் சொல்லுவாங்கல்ல, லிட்டரலி மீன் சொல்ற மாதிரி தான். அவன் எதுவும் பண்ண மாட்டான் சொல்லுவாங்கல்ல, உனக்கு ஒரு மனசுல தோணு வந்து அவனுக்கு ஒரு லைட்டா சொல்லுவாங்க எரியதடி மாலை, அந்த கான்செப்ட்ல இருக்க சொல்லுவாங்கல்ல. ஆமா, அவன் ஓரமா வேடிக்கை பாக்குறாங்க, என் ஃப்ரெண்டுச்சு அவன் ஜாலியா லவ்ல வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி அவனுக்கு தோணும். அவன் எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, எங்கால வந்து டேட்டிங் வந்து செட் பண்ணி விடுவான், அந்தமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவாங்கல்ல. அதான் என் கூட தான் இருந்த எப்படா இதெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி தான் நம்மால் இருப்பாப்ல. என்னைய பாக்குற மாதிரி இருக்கு அவன் ஃப்ரெண்ட பாக்கும்போது. அது வந்து அவன் மனசுல வந்து எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா வெளில காட்டிக்க மாட்டேங்கிறான் சொல்லுவாங்கல்ல. வந்து ஒரு லைட்டா ஒரு ரக்கடு காயிட்ட சுத்திட்டு இருப்பாரு வந்து. ஆமா, உண்மைதான். அது போக நம்ம இது ஹீரோயினுக்கே பார்த்தோன்னா சீனியர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, ஹீரோக்கே சின்ன ஜெலசி வரும். சரி, நான் என்னடா நம்ம டேலண்டான பர்சனா இருக்கானே, அவனை பார்க்கும்போது நமக்கே ஒரு பொறாமையா இருக்கு, இவனோட இப்படி லவ் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோக்கே ஒரு டவுட் வந்து அது செம்ம காமெடியா இருக்கு பாக்குறதுக்கே. அவனுமே ஆக்சுவலா ஒரு டென்னிஸ் பிளேயர் தான். சரி, இந்த மாதிரி எல்லாம் ரூமர்ஸ் கிளம்புதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன பதட்டம் வரும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே சொல்லுவாங்களே, இது வந்து மிட்டோ இல்ல செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது சொல்லுவாங்களே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கதை நல்லா இருக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப வந்து வந்திருக்க எபிசோடையும் அந்த பொண்ணு வந்து நேஷனல் செலக்ட் ஆயிருது, இவன் வந்து செலக்ட் ஆகல. இதுக்கப்புறம் கதை எப்படி போகணும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இப்பயே கதை எனக்கு தெரிஞ்சு 10 எபிசோட்ல கதை முடியற மாதிரி இருக்கு வந்து. ஆனா இது வந்து எவ்வளவு இதுக்கப்புறம் கொண்டு போறாங்கன்னு தெரியல. பாப்போம், எவ்வளவு பார்க்க நல்லாதான் இருக்கும். அதான் இப்போ இது போக வந்து ஹீரோயினுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கே ஆக்சுவலி லவ் இருக்குது, நம்ம வந்து இறந்துலாம் இருக்கோமா, இல்ல நம்ம வந்து விலைக்கு போகணுமாங்கிற குழப்பத்துல வேற இப்போ இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா இல்ல இந்த கதையே அதான் சொல்லுவாங்கல்ல, அந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சீனியரா ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நம்ம வந்து உள்ள வரக்கூடாதுன்னு இருப்போம். ஆனா அப்படியே அந்த சீனியர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா ஹீரோவும் அந்த ஹீரோட ஃப்ரெண்டு லவ் பண்றாங்க, 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு. இதுதான் சொல்லுவாங்களே, யாரு அதான் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி சொல்லுவாங்களே, யார லவ் பண்றா எனக்கு தெரியல சொல்லுவாங்க. கடைசியில வந்து 2 பேரையும் லவ் பண்றேன்னு சொல்லி முடிச்சாலும் முடிப்பானு. அது வந்து அன்பிரடிக்டபிள் சொல்லுவாங்களே ஸ்டோரி வந்து. எனக்கே லிட்டரலா பாக்கும்போது எனக்கு சீனியர் தான் வேணும்னு தோணுது. இருந்தாலும் எனக்கு அந்த ஃப்ரெண்டு அவன் பாக்குறதுக்கு அழகா இருக்கா, சரி எனக்கு இவ்வளவு இப்படி தேவையில்லாம வேஸ்டா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கு. எனக்கு என்ன ஸ்டோரி லைன் பார்த்தா சீனியர் தான் எனக்கு தெரிஞ்ச நல்ல கதமையா இருக்கும். ஆனா நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து சீனியர் கிடையாது, அந்த ஹீரோட ஃப்ரெண்டுன்னு கேரக்டர் வருதுல, அந்த கேரக்டர் தான் எனக்கு ஸ்டோரி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பக்கத்துல இருக்கிறவங்க அருமை புரியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பழமொழி எல்லாம் வரும்ல. அது ஒண்ணு இல்ல, அந்த திருச்சிற்றம் படம் பாத்தீங்கன்னா தனுஷ் கேரக்டர் கூட ஒரு கேரக்டர் சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஆனா அவனுக்கு தெரியாது சொல்லுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு எப்படியான கிளைமேக்ஸ் மாறலாம் அது வந்து. ஐயோ எனக்கு அதெல்லாம் கரெக்ட் தான். இந்த மாதிரி படம் எல்லாம் பாக்கும்போது என்ன பக்கத்திலேயே ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா, அது ஏன்னு தெரியாம இருக்கிற, அவன் ஏன்ன தூரமா இருக்கிற அழகான பொண்ணு தான் தெரியுதா, பக்கத்துல இருக்க தேவதை தெரிய மாட்டேங்கிறான்னு தோன்ற மாதிரி இருக்கு இந்த அனிமே எல்லாம் பாக்கும்போது. தப்பு இல்ல, அது உலக நியதி தான். சரி ரைட்டு. ஆனா ப்ளூ பாக்ஸ் அனிமே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரிதான் இதுவும். பிடிச்சிருந்தா பாருங்க, அப்புறம் நம்ம சேனலை முடிஞ்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.